வணக்கம் நண்பர்களே. சித்தர்கள் 14 குறித்து அனைவரும் நன்கு தெரிந்திருக்கிறோம். அவர்கள் அனைவரும் தற்போது அருவமாக மாறிவிட்டார்கள். யாரும் தற்போது காணப்படுவதில்லை, காணவும் முடியாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சித்தர்கள் என்று உடல் முழுவதும் விபூதி, ருத்ராட்ச மாலைகள், காவி உடைகள் என வேஷம் போட்டுக்கொண்டு பரவலாக ஊரை ஏமாற்றும் கும்பல்களாகவே வாழ்ந்து வருகிறார்கள். எப்படி இதை பொதுமக்களில் பலர் மிக அதிகமாக நம்பி அவர்கள் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலையில் கணக்கில் அடங்காத சாமிஜிக்கள், என்ன செய்வது? ஆனால் கணக்கன்பட்டி மூட்டைசாமி என்று ஒருவர், அவர் ஜீவ சமாதி அடைந்து சுமார் 8-10 ஆண்டுகள் மேல் இருக்கும். பழனிக்கு அருகில் அமைந்திருக்கிறது. மிக பிரபலமான ஒரு சமாதியாக பக்த கோடிகளால் நம்பப்படுகிறது. இவர் பல சித்து வித்தைகளை செய்திருக்கிறாராம். அனுதினமும் மக்கள் கூட்டம் அலைமோதும் பற்பல அற்புதங்களை நிகழ்த்தி வருகிறார்கள் என்பது பக்த கோடிகளான மக்கள் மீது அசையா நம்பிக்கை. அங்கு சென்றவுடன் கூட்டம் அலை மோதுகிறது. கார்களோ நூற்றுக்கணக்கில் நிற்க இடமில்லாமல் தவித்து கொண்டிருக்கிறது. நீண்ட கியூ. அவர் உண்மையான கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கிறார் என்பது மக்களின் அசையாத நம்பிக்கை. அது கொடுத்த ஒரு சுவையான சம்பவம் நான் கேள்விப்பட்டேன். என் நண்பர் ஒருவர் அதை என்னிடம் சொன்னபோது, ஓஹோ, இப்படியும் நடந்திருக்கிறதா என்றுதான் எண்ணத் தோன்றியது. காரணம், சம்பந்தப்பட்டவரும் எனது நெருங்கிய உறவினர். திருச்சி சின்னக்கடை தெருவில் இருக்கும் ஒரு பழமையான கட்டிடம். சுமார் 80-85 ஆண்டுகளை தாண்டி இருக்கும். ஆனால் மிக பரந்த நிலப்பரப்பு. வீட்டைச் சுற்றிலும் மரங்கள் அதிகமாக காணப்பட்டது. வீடு பழைய வீடுதான் என்ற போதிலும் சுமார் 2.5-3 கிரவுண்டு பரப்பளவுடைய ஒரு நிலம். இன்றைய நில மதிப்பின்படி 30 கோடிக்கு மேல் தாண்டும். தாத்தா பாட்டி காலத்திற்கு பின் அது பூட்டப்பட்டே இருந்தது. 2 மகன்கள் வெளியூரில் எங்கோ உத்தியோகம் பார்க்கிறார்கள். அவர்களது பேரப்பிள்ளை வங்கி மேனேஜர். ஏதேதோ ஊர்களில் வங்கியில் வேலை பார்த்தவன். அவனை வங்கி மேலாளராக திருச்சிக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டார். திருச்சி வந்ததும் தன் தாத்தாவின் பழைய வீட்டை பார்க்க ஆவலோடு வந்தவனுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. பூட்டப்பட்டிருந்த அந்த வீட்டில் யாரோ வாசம் செய்கிறார்களே, இதென்ன, யார் இவர்கள்
எப்படி நுழைந்தார்கள்? பூட்டி அல்லவா இருக்கிறது, சாவிகள் வேறு அல்லவா என்னிடமே கொடுத்திருக்கிறார்கள் என்று விசாரித்த போது ஒரு செய்தியை யாரோ ஒருவர் சொன்னார். அவர்கள்தான் வீட்டின் உடைமைக்காரராம் என்று சொல்லிக் கொண்டு வீட்டை திறந்து உள்ளே போய் வீட்டையெல்லாம் சுத்தப்படுத்தி வாசம் செய்து வருகிறார்கள். சுமார் 6 மாதங்களுக்கு மேல் ஆகிறது, ஒரு ஆண்டை நெருங்கப் போகிறது என்று சொன்னார். ஆனால் நிஜ வாரிசுதாரர் இவர்தான் என்பதை எப்படி அவர்களிடம் சொல்லுவது? சொன்னாலும் அங்கே போய் கேளுங்கள் என்று தான் சொல்வார்கள். இப்படி இருக்கையில் இவர் பேங்க் மேனேஜர் என்பதால் வாடிக்கையாளர்களுள் பலர் பெரிய செல்வாக்கு பெற்றவர்களாகவும் தொழில் அதிபர்கள், வழக்கறிஞர்கள், டாக்டர்கள் என அநேகம் பேர் இருந்தார்கள். இதை கேட்ட ஒரு வழக்கறிஞர் இவரிடம் மறு சீராய்வு பெட்டிஷன் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துவிடலாம், மீண்டும் விசாரணையை துவங்கலாம் என்று அவருக்கு ஒரு ஆறுதல் மொழி சொல்லி சொன்னார். பிறகு தொழில் அதிபரில் ஒருவர் அவரை காரில் அழைத்து கொண்டு எங்கோ சென்றார். அது பழனிக்கு அருகில் இருக்கும் கணக்கன்பட்டி என்ற அதே இடம். கூட்டம் அலை மோதியது. வாகனங்கள் நிறுத்த இடமில்லாமல் அங்குமிங்கும் நின்று கொண்டிருந்தது. தொழில் அதிபர் அங்கு பூசாரிக்கு நெருங்கிய நண்பர், செல்வாக்கு உடையவர் என்பதால் கியூவில் நிற்காமல் நேராக சன்னதிக்குள் செல்ல வழி செய்து கொடுக்கப்பட்டது. ஒரு வெள்ளை பேப்பரில் பேங்க் மேனேஜரிடம் கையொப்பம் மட்டும் இடச் சொல்லி அதை அப்படியே மடித்து பூசாரியிடம் கொடுத்து ஏதோ சமிக்ஞை காட்டினார். அவ்வளவுதான். ஊர் திரும்பி விட்டார்கள். நீதிமன்றத்தில் புலன் விசாரணை துவங்கியது. சில மாதங்கள் கழிந்தது. ஆண்டுகள் நகர்ந்தது. நிஜ வாரிசுதாரர், அவரது ஆவணங்கள், சாட்சியங்கள் ஏதுமே அவரிடம் இல்லை. ஆனால் பிரதிவாதி தரப்பில் சாட்சியங்களும் ஆவணங்களும் இருந்தபடியால் அதை பார்த்த வழக்கறிஞர் காரசாரமாக வாதாடினார், அவரே உரிமையாளர் என்று. இந்த நிலையில் ஒரு திருப்பம். திடீரென ஒரு முதியவர் நீதிமன்றத்திற்குள் நுழைந்தார். பின் நேராக நீதிபதியை நோக்கி, கும்பிடுறேனுங்க ஐயா என்றார். அவரை விசாரணை கூண்டிற்குள் அழைத்து வந்தார்கள். உங்கள் பெயர் என்ன என்று வழக்கறிஞர் கேட்டபோது, பழனிசாமிங்க என்றார். பின் சொல்ல துவங்கினார், வீட்டின் பழைய உரிமையாளர், எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர். அவர் அந்த இடத்தை வாங்கி வீடு கட்டியது முதல் எனக்கு எல்லா விவரங்களும் தெரியும் என்று முழு விவரங்களையும் எடுத்துரைத்தார். சரி, என்ன சாட்சியம் என்று கேட்டபோது, சாட்சியம் இருக்கிறது. அசல் பத்திரங்கள் அந்த வீட்டிற்குள்ளேயே பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது குளியல் அறையின் மேல் பகுதியில்
மரத்தாலான ஒரு 6 அடிக்கு 4 அடி அட்டம் ஒன்று செய்து வைத்திருக்கிறார். அதன் கோடியில் ஒரு சிறு பெட்டியில் இந்த வீட்டின் ஆதாரங்கள் மற்றும் அவர் கையால் எழுதிய உயில், அதாவது தன் 2 பேரை பிள்ளைகளும் இதை சமமாக பிரித்து கொள்ள வேண்டும் என்று அதில் எழுதி பத்திரமாக அந்த பெட்டகத்தில் மூடி பூட்டி வைத்திருந்தார். அதில் அந்த உயிலில் நானே சாட்சியமாக கையொப்பம் போட்டிருக்கேன் என்று கூறி முடித்தார். பிரதிவாதிகள் வீழ்த்து கொண்டு விடுவார்கள் என்பதை உணர்ந்த நீதிபதி ரகசியமாக காவலர்களுக்கு உத்தரவு பிறப்பித்தார். அடுத்த சில நேரங்களில் வீட்டில் நுழைந்த போலீஸ் அதிகாரிகள் நேராக அட்டத்தின் மேல் ஏறி பார்த்தபோது அங்கு முதியவர் சொன்னது போல் ஒரு பெட்டி காணப்பட்டது. அதை அப்படியே எடுத்து கொண்டு வந்து நீதிபதி முன் வைத்தார்கள். அந்த பூட்டை திறந்து பார்த்த நீதிபதி திகைத்து போய்விட்டார். ஆம், அது அந்த முதியவர் சொன்னது அத்தனையும் அங்கு காணப்பட்டது. ஒரிஜினல் டீட், மதர் டீட் போன்ற ஆவணங்கள், அந்த காலத்து என்ன ஸ்டாம்ப் பேப்பர் என்பார்களே, அதில் எழுதப்பட்டிருந்த அந்த ஆவணங்கள், பட்டா போன்ற அனைத்தும் முதியவர் சொன்னது போல் காணப்பட்டது. இப்போது உண்மை தெளிவாகிவிட்டது. திடீர் திருப்பம் வழக்கில் தற்போது வசித்து வருபவர் எந்த விதத்திலும் இதற்கு உரிமையாளர் ஆக முடியாது. அவர் அளித்த சாட்சியங்கள், ஆவணங்கள் அனைத்தும் போலியாக தயாரிக்கப்பட்டவை என்பதும் உறுதியாகிவிட்டது. சற்றும் எதிர்பாராத இந்த நிகழ்வினை ஒரு மிராக்கிள் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. பொய் சாட்சி சொன்னவர்களுக்கு தண்டனை தப்பாதுதான். இருப்பினும் நீதிபதி அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கினார். எச்சரிக்கை செய்து பொது மன்னிப்பு வழங்கி வீடினுள் வசிப்பவர் 1 மாத கால அவகாசம் எடுத்துக்கொண்டு வீட்டை காலி செய்து சாவியை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்பதே தீர்ப்பு. வங்கி மேலாளரும் அவரது பெற்றோர்களும் மேலும் அனைத்து நண்பர்களும் ஆச்சரியத்தில் மூழ்கி போயினர். அப்போது அந்த நண்பர் தொழிலதிபர் அவர்களை அழைத்து கொண்டு கணக்கன்பட்டி சென்றார். அங்கும் கியூ வரிசை காணப்பட்டது. ஆனால் துணிக்கடை முதலாளி உள்ளே சென்று பூசாரியை நெருங்கி அவரை வணங்கி ஏதோ சைகை செய்தார். உடனே பூசாரியும் நேராக சென்று அந்த காகிதத்தை எடுத்து கொண்டு வந்து அவரிடம் நீட்டினார். வங்கி மேலாளர் போட்டு கொடுத்த சிக்னேச்சர் உள்ள காகிதம். அதை பிரித்து பார்த்தவருக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி. பயபக்தியுடன் அதில் கோணாமானவென்று ஏதோ எழுதப்பட்டிருந்தது. பூசாரியே அதை படித்தார்.
வென விதைச்சான் வென அறுத்தான் போடா என்று இரத்தின சுருக்கமாக கிறுக்கெழுத்தில் காணப்பட்டது. அதாவது வினை விதைச்சவன் வினை அறுத்தான் போ என்று எழுதப்பட்டிருந்தது. அன்பர்களே, இது எனது பழனி நண்பன் எனக்கு சொன்னது, பொய் அல்ல. சித்தர்கள் பக்தர் அல்லாதவர்களுக்கும் உதவி செய்வார் என்பது எந்த வேற்றுமையும் இல்லாமல் உதவி செய்வார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. இது உண்மையா பொய்யா என்று நீங்களே தீர்மானிக்கலாம். ஆனால் நான் இதை என் செவியால் கேட்டது என்பதால் இங்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கும் அருவமாக பல சித்த மகான்கள் வாழ்ந்து கொண்டு தூய பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதில் எவ்வித சந்தேகமும் வேண்டாம். ஓம் நமோ புதராஜாய. வணக்கம்.